செந்தில் பாலாஜி வழக்கு உச்ச நீதிமன்றம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஜாமீன் வேணுமா அமைச்சரா தொடர்றீங்களான்ட்டு இவர் போட்ட அஃபிடவிட் என்ன அஃபிடவிட்? எனக்கு ஜாமீன் எனக்கு கொடுங்க, ஜாமீன் கொடுங்க, சாட்சியை கலைக்க மாட்டேன், அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டேன், ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, அமைச்சர் இல்லை, நீங்க நீதிமன்றத்தில் எந்த குறுக்கீடும் செய்ய மாட்டேன்னாரு. இப்போ சாட்சி பூரா வரமாட்டேங்கிறான். ஏன்னா அமைச்சர் பவர்ஃபுல் அமைச்சர், மின்சாரம் ஷாக் அடிக்கிற அமைச்சர், டாஸ்மார்க்கு சரக்கு போட்ட போதை ஏறுற அமைச்சர். அப்போ இதை பார்த்துட்டு சாட்சி பூரா என்ன சரக்கு அடிக்காம போதை தப்பிச்சு நாவல்லப்பான்னு வரமாட்டேங்கிறான். இதை யார் உச்ச நீதிமன்றத்துக்கு போறான்னா வித்யாகுமார் ஒருத்தர், வித்யா குமார்னு ஒருத்தர். ஐயா சாட்சியெல்லாம் மிரட்டாரியா. இப்போ போன பிறகு உச்ச நீதிமன்றம் பார்க்குது, சாட்சியை மிரட்ட மாட்டேன், அதிகாரம் இல்லை, அமைச்சர் இல்லை, ஆட்சி இல்லை, இவ்வளவு அஃபிடவிட் போட்டிருக்க. இப்போ ஒருத்தர் வந்து என்ன மிரட்டாரு நிற்கிறானே வித்யகுமார், என்ன நடக்குது? அப்போ இதே போல் 2000 பேர் வரப்போகிறோம். எல்லாத்தையும் அந்த கரூர் கம்பெனிஸ், யார் கரூர் கம்பெனின்னு 2000 பேர் இருக்காங்க. டாஸ்மார்க்கு கொடுத்து வச்சிருக்காரு, மாதம் 10 லட்ச ரூபா வருமானம் வருது. ஒரு ஆள் 200 பேர் கையில் வச்சுருக்கான். எங்கே உதயநிதி போனாலும் 50,000 பேர் உட்காந்துருவான். அந்த கும்பல் இந்த 2000 சாட்சிகளையும் மிரட்டுகிறது.